அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கும் நேருவுக்கும் அங்கே பெரிய கோல்டு வார் நடந்துட்டு இருக்குது. இப்போ வேலூரில் போனீங்கன்னா துரைமுருகன் அண்ட் இஸ் சன், அதே போல் நேரு அண்ட் இஸ் பிரதர்ஸ் திருச்சியில், விழுப்புரத்தில் பொன்முடி அண்ட் சன்ஸு. இப்போ திருச்சியில் பெரிய சிக்கல் நடந்துட்டு இருக்குது. 2 பேர் ஒரு உரையில் 2 கத்தி இருக்க முடியாதுன்னு நம்ம இவர் இருக்கார் இல்லையா, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கும் நேருவுக்கும் அங்கே பெரிய கோல்டு வார் நடந்துட்டு இருக்குது. அதனால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு குடும்பம் தான், அதுக்கப்புறம் கீழே ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக இந்த கட்சிக்காக பாடுபட்டவங்க, இந்த கட்சிக்காக உழைத்தவங்க, தியாகம் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு 10-15 குடும்பங்களுக்குள்ளே இந்த கட்சி அடங்கிடுச்சு. அதுதான் திமுகவினுடைய இது. அது ஆட்சிக்குள்ள இல்லைன்னா நிச்சயமாக அதிலிருந்தும் நிறைய பேர் வெளியேறுவாங்க. இன்றைக்கி அதிமுகவில் என்ன நடக்குதோ அது திமுகவில் நடக்கும். இப்போ அவங்க எல்லாரையும் பிசின் மாதிரி பெவிக்கால் மாதிரி ஒட்டி வச்சிருக்கிறது எதுனா அரசு, அதிகாரம், ஆட்சி, பணம். இதுதான். ஆட்சியும் அதிகாரம் போச்சுன்னா ஆளாளுக்கு நெல்லிக்காய் மூட்டை மாதிரி செதறுவாங்க. அதனால் திமுக ஒன்றும் பிளவை சந்திக்காத கட்சி அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்க.